தாடை மற்றும் அதை சுற்றியுள்ள தசைகள் வந்து சீரா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இது எதுக்கு நாங்க பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து சரியாக இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடினாய்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்கனால நார்மலா மூச்சு விட முடியாது. ஸோ நைட் தூங்கும்போது வாய திறந்துக்கிட்டே தூங்குவாங்க. ஸோ அப்படிங்கும்போது, அந்த மாதிரி குழந்தைகள் வந்து வாய திறக்கிறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னா, அம் அவங்களுடைய முக தோற்றம், அவங்களுடைய தாடையோட வளர்ச்சி, அவங்களுடைய சதைகள் எல்லாமே மாறும். மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய ஓவரால் ஃபேஸ் வந்து ஒரு விகாரமா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால வந்து அத வந்து இனிஷியலாவே வந்து நம்ம வந்து சரி செஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அது அடினாய்டு பிரச்சனை இருந்ததுன்னா, ஒரு ENT ரெஃபரன்ஸ் குடுத்து, எல்லாமே நார்மலா இருக்கு. பட் வந்து ஒரு ஹேபிச்சுவலா பழக்கத்தில வந்து வாய திறந்து தூங்குறாங்க அப்படின்னா, அதற்கான இத வந்து நாங்க வந்து சில டிவைஸ் குடுத்து, இல்ல சில பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் குடுத்து நம்ம வந்து அத சரி செஞ்சுக்கிறது. ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டியா மாறுறதுக்கு முன்னாடி, நம்ம சிம்பிளா இருக்கும்போதே அத வந்து ஈஸியா அந்த காலகட்டத்தில நம்ம செஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, கை சூப்புற பழக்கம். இந்த விரல் கை சூப்புவாங்க. உதற கடிக்கிற பழக்கம், நாக்க துழுவுற பழக்கம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய பற்களோட கோணம், நம்ம பற்கள் வளர்றத கோணம், அமைப்பு, ப்ளஸ் தாடையோட வளர்ச்சி எல்லாத்தையுமே பாதிக்கும். ஓவரால் அந்த மசில்ஸ் சுத்தி உள்ள தாடையோட மசில்ஸ் எல்லாம் பாதிக்கும்போது, நிச்சயமா வந்து நம்ம முகப்பொலிவ வந்து இழந்துற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல நாங்க கண்டிப்பா பார்ப்போம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த 6, 7, 8 வயசு. இதற்கு அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமா நாங்க வந்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 10லேருந்து 14 வயசு. இந்த காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா வந்து ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட், பல் சீரமைப்பு நிபுணர்ட்ட கொண்டு உங்க குழந்தைங்கள காமிக்கிறது நல்லது. இது எதற்காக அப்படின்னா, நார்மலா வந்து குழந்தைங்களுடைய தாடையோட வளர்ச்சி வந்து சீரா இருக்கா அப்படிங்கிறத ஒண்ணு பார்க்கணும். அத சுத்தி உள்ள தசைகள் சீரா இருக்கான்னு பார்க்கணும். இது ஏதாவது குறைபாடு இருக்கு, கீழ்த்தாடையோட வளர்ச்சி குறைபாடா இருக்கு, இல்ல மேல்தாடையோட வளர்ச்சி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, அத வந்து இந்த காலகட்டத்தில வந்து பீக் குரோத்ன்னு நம்மளுடைய தாடையோட வளர்ச்சி உச்சத்தில இருக்கும். ஸோ அந்த வளர்ச்சியோட உந்துதல நம்ம பயன்படுத்தி, இது ஒரு பெரிய வந்து ஒரு சர்ஜரி அந்த மாரிலாம் கிடையாது.